ஹாய் வணக்கம், ஐ எம் பிரியா மெஹந்தி கிரியேஷன். ஸோ என்கிட்ட மெஹந்தி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணணுங்கிற டிப்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து மெஹந்தி மிக்ஸ் பண்ணி கோன் சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ இது ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஆர்டர் 6 கோன்ஸ் வந்து நான் டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம வந்து கோன் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி கோன் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. நம்ம இப்போ போட போகிறோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட சில்னஸ் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். இப்படி ஷேக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஆயிலெலாம் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆயில் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணும்போது எல்லாமே மெர்ஜ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்டில் செல்லோ டேப் போட்டிருப்பேன். ஸோ கோன் பேஸ்ட் வந்து இதில் வந்து சின்ன ஹோல் இருக்கும் நம்ம மெஹந்தி போடுறதுக்கு, டிசைன்ஸ் போடுறதுக்கு. ஸோ இது வழியாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செல்லோ டேப் சீல் பண்ணியிருப்பேன். இது ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே இப்படி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் ஆன் பண்ணு. ஸோ இது டிஷ்யூ பேப்பர். ஸோ உங்ககிட்ட வேஸ்ட் பேப்பர் அப்படி இல்லைன்னா கேலண்டர் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது அதோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் இதுலேருந்து வரல உங்களுக்கு அப்படின்னா லேசாக அந்த இடத்துல ரொம்ப மைனூட்டாக சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ அப்படிலாம் அந்தளவுக்கு வராமலாம் இருக்காது நம்மளோட கோனு. இன்கேஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அந்த வேஸ்ட் பேப்பரில் டிசைன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டிப்பை நம்ம ரிலீஸ் பண்ணோடனே கொஞ்சம் இவ்வளோ தொலைக்கு லேசாக ட்ரையாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் கடையிலேயே சிங்கோன் வாங்கினாலும் ஸோ இந்த இடத்துல லேசாக உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அதில் இருக்க ஒரு பாதி பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அமுக்கி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் மெஹந்தி போட்டதுக்கப்புறம் இதில் கோன் வந்து உங்களுக்கு மீதி ஆயிடுச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த கோனை உங்கள் வீட்டில் வந்து செல்லோ டேப் இருந்தது அப்படின்னா ஸோ நார்மலாக சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். என்கிட்ட டிஸ்பென்சர் இருக்கனால நான் கட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்தேனோ அதே மாதிரி ஒட்டி இப்படி ரெண்டாக அப்படி மடக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா சீல் ஆகிக்கும். இப்போ நம்ம மறுபடியும் இதை காற்று போகாத ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நமக்கு இது வந்து 1 மந்த் ஆர் 1.5 மந்த் வரைக்குமே வந்து இது கெட்டு போகாது. ஆனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் மறுபடியும் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கோன் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அது நல்லா செவக்கும். ரெண்டாவது, நம்மளோட ஆர்கானிக் மெஹந்தி வந்து ட்ரை ஆகி உதிர்ந்து கொட்டாது. கையிலே வந்து நம்ம ஈரமாக இருக்கிற மாதிரியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் சக்கரை தண்ணியோ இல்லை லெமன் வாட்டரோ எதுவுமே நீங்கள் வைக்க வேணாம். நல்லா ஒரு 4 to 6 ஹவர்ஸ் கையிலே வச்சுருந்ததுக்கப்புறம் நீங்கள் கோகோனட் ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு லேசாக சுரண்டி ஸ்பூனு இல்லைன்னா நெகத்தை வச்சு லேசாக சுரண்டி விட்டாலே உங்களுக்கு அது உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இருக்கிற தைலம், இந்த கோடாரி தைலம், விக்ஸு, மூவ் ஸ்ப்ரே, வாலினி ஸ்ப்ரே அந்த மாதிரி எந்த ஸ்ப்ரே இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் லேசாக அந்த டிசைன்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் அப்ளை பண்ண வேணாம், லேசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த தைலம்லாம் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே நல்லாவே சிவக்கும். அதுக்கப்புறம் தண்ணியிலையோ இல்லை ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. கோகோனட் ஆயில் மட்டும்தான் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி படாமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. நல்லா டார்க் ஸ்ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாட்டரில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷாம்பு போட்டுக்கலாம், சோப்பு போட்டுக்கலாம். டார்க் ஸ்ட்ரெயின் நல்லா டார்க் ப்ரௌன் இல்லைன்னா சில பேருக்கு நல்லா கருப்பாகவே ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வர வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு லைட் ஆரஞ்சில் தான் உங்களுக்கு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஆரஞ்ச் ஆகும், அப்புறம் ரெட்டிஷ் ஆகும், அப்புறம் ப்ரௌன் ஆகும், அப்புறமா தான் பிளாக் கலர் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும். எவ்வளோ நேரம் நீங்கள் கையில் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ உங்கள் கை உங்களுக்கு அழகாக நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஸ்ட்ரெயின் கிடைக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக மெஹந்தி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இருங்க. ஓகே, தேங்க்யூ.